வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். எனக்கு விசில் அடிக்க தெரியாது, பட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். திஸ் இஸ் த மூவ் வாட் வி வாண்ட் அஸ் காமன் பப்ளிக். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். நீங்கள் இன்னைக்கு எடுத்த முடிவு, உங்கள் அரசாங்கமும் நீங்கள் ஒரு சிஎம்மா 717 மதுபான கடைகளை மூட வைக்கிறது. இது யாராவது ஒருத்தர் வந்து மாற்ற மாட்டாங்களான்னு அப்படின்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து அது நடைமுறை செயலுக்கு வரும்போது உண்மையிலேயே வந்து ஐ சல்யூட் யூ. முதல்வர் விஜய் அவர்கள் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிற அறிக்கை மக்கள் பலரோட பாராட்டுகளை பெற்றுட்டு வருது. தமிழகத்துல மொத்தமா 4765 மதுபான கடைகள் இயங்கிட்டு வருது. அதுல 717 மதுபான கடைகள் வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்துல இருக்கு. அந்த வகையில வழிபாட்டு தலங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் பேருந்து நிலையங்கள்ல இருந்து 500 மீட்டர் தொலைவில் இருக்கிற 717 மதுபான கடைகளையும் அடுத்த 2 வாரத்துக்குள்ள மூட முதல்வர் விஜய் அவர்கள் உத்தரவிட்டிருக்காரு. பொதுமக்கள் நலன் கருதி முதல்வர் அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய இந்த முடிவு மக்கள் மட்டுமில்லாம திரைத்துறையை சேர்ந்தவங்க பலரோட பாராட்டுகளையும் பெற்றுட்டு வருது. அந்த வகையில முதல்வர் அவர்களுடைய நண்பரும் நடிகருமான விஷால் இதை பாராட்டி வீடியோ ஒன்று வெளியிட்டிருக்காரு. அன்பான விஜய், தளபதி விஜய், எங்களோட முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப், மிகப்பெரிய ஒரு சாதனைன்னு சொல்லுவேன். நீங்க இன்னைக்கு எடுத்த முடிவு, உங்க அரசாங்கமும் நீங்க ஒரு சிஎம்மா 717 மதுபான கடைகளை மூட வைக்கிறது. முக்கியமாக கல்வி ஸ்கூல்ஸ் பக்கத்தில், முக்கியமாக வந்து இப்போ கோயில் பக்கத்தில், முக்கியமாக பொதுமக்கள் நடமாறும் பக்கத்தில் 717 கடைகள் வந்து நீங்கள் 2 வாரத்தில் மூட சொல்லி உத்தரவு விட்டது வந்து ரொம்ப ரொம்ப நன்றிங்க. ஹேட்ஸ் ஆஃப் டு டியர் சிஎம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வந்து இது இந்த விஷயம் கேள்விப்படும் போது ஏன் அவ்வளோ சந்தோஷமா இருக்குன்னா, கண்ணால் வந்து நிறைய பேர் பெண் குழந்தைகள் வந்து அந்த ஹாரஸ்மெண்ட் தாண்டி அவங்க வீட்டுக்கு போகணும். ஏன்னா டாஸ்மேக் சில இடத்துல டாஸ்மேக்கை தாண்டி தான் அவங்க பஸ்ஸுலேருந்து இறங்கி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அவங்க வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது, இது யாராவது ஒருத்தர் வந்து மாற்ற மாட்டாங்களான்னு அப்படின்னு நானே நிறைய முறை யோசிச்சிருக்கேன். இப்போ வந்து அது நடைமுறை செயலுக்கு வரும்போது உண்மையிலேயே வந்து ஐ சல்யூட் யூ. எனக்கு விசில் அடிக்க தெரியாது, பட் உங்களுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ். திஸ் இஸ் த மூவ் வாட் வி வாண்ட் அஸ் காமன் பப்ளிக். இதுதாங்க நாங்கள் எதிர்பார்க்கறது. ஏன்னா இது வந்து அஃப்கோர்ஸ் கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு வருமானமாக வரும் டாஸ்மேக், அது எல்லாருக்கும் தெரியும். 20,000 கோடிக்கு மேலே வரும். பட் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த ஒரு விஷயம் 717 மதுபான கடைகள் வந்து நீங்கள் வந்து மூடுறது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ரிலீஃப் கொடுக்கும், சந்தோஷம் கொடுக்கும் எத்தனையோ பேருக்கு, பொதுமக்களுக்கு, பெண்களுக்கு, முதியோர்களுக்கு, எல்லாருக்கும் வந்து இது ஒரு பெரிய வரமாக இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சிஎம் அவர்கள். God bless you and please keep going, marching ahead like this for the public. Thank you. குளு குளுன்னு காத்து வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். உங்கள் சத்யா.